உங்களுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய மாதிரியான கேலி பேச்சுக்களை அவர்கள் ஏற்க தயாராக இல்லை. அதனால்தான் உங்களை அவர்கள் மறுத்து தோற்கடித்திருக்கிறார்கள். உங்களை மீண்டும் மீண்டும் அதே மாதிரியாக மறுத்து தோற்கடிப்பார்கள். Friends, the good work of the NDA government has made some people very unhappy. Those who thought power was their divine right, those who thought only they are born to rule are disturbed because here is a government that is working. Their unhappiness had turned into desperation and abuse. நண்பர்களே, தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கத்தினுடைய நல்ல பணிகள் சிலரை மிகவும் சந்தோஷ குறைவாக மாற்றியிருக்கிறது. அவர்கள் என்ன நினைத்தார்கள்? அவர்களுடைய தெய்வீக உரிமை இந்த நாட்டை ஆள்வது, அவர்கள் ஆள்வதற்காக பிறந்திருக்கிறார்கள். ஆனால் அப்படி எண்ணியவர்கள் இப்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். காரணம், நம்முடைய அரசாங்கத்தின் செயல்பாடை பார்த்து அவர்கள் இப்பொழுது மிகவும் வருத்தம் அடைந்திருக்கிறார்கள். அவர்களுடைய வருத்தம் இப்பொழுது விரக்தியாக மாறி வசை மாறி பொழிந்து கொண்டிருக்கிறார்கள். Whatever question they are asked, their answer has to have the word always Modi, Modi and Modi. They are asked, what is your view towards agriculture welfare? Their answer is Modi. They are asked, what is your plan for MSME sector? They say Modi. Their political culture of abusing Modi may give them space in television, but the elections are fought on one's vision for the nation, not slander and attack. இவர்களிடம் நீங்கள் எந்த கேள்வியை கேட்டாலும் அதிலே மோடி என்கின்ற வார்த்தை அவர்கள் பதிலில் இருக்கும். விவசாயத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்டால் மோடி. அதே போல சிறு குறு தொழில்கள் பற்றிய உங்களுடைய கொள்கை என்னவென்று கேட்டால் மோடி. அவர்களுடைய அரசியல் கலாச்சாரமே மோடியை வசைபாடுவது என்று இருக்கிறது. நீங்கள் மோடியை வசைபாடுகின்ற காரணத்தால் உங்களுக்கு தொலைக்காட்சி பெட்டியிலே வேண்டுமானால் இடம் கிடைக்கும். ஆனால் இந்த நாட்டிலே தேர்தலிலே வெற்றி பெற வேண்டுமானால் தேர்தல் எதன் மீது தேர்தல் நடத்தப்படுகிறது, நாடு பற்றி நம்முடைய கண்ணோட்டம் என்ன என்பதை பொறுத்து தான் தேர்தல்கள் கணிக்கப்படுகின்றன. Friends, you have placed a government in Delhi that is putting a lock on the corrupt misdeeds of the several people. This is exactly how the great K. Kamaraj wanted a government to be run where there is zero tolerance towards corruption. Fake companies have been shut, fake beneficiaries removed, middlemen are no longer roaming the corridors of power. நண்பர்களே, நீங்கள் டெல்லியிலே ஒரு ஆட்சியை அமர்த்தி இருக்கிறீர்கள். அந்த ஆட்சி ஊழல்களுக்கும் தவறான செயல்களுக்கும் பூட்டு போட்டு இருக்கிறது. இம்மாதிரியான ஒரு ஆட்சி தான் வேண்டுமென்று திரு காமராஜர் அவர்கள் விரும்பினார்கள். அதாவது அரசாங்கம் ஊழலை பொறுத்து எள்ளுமுனை அளவு கூட நாங்கள் பொறுத்து கொள்ள மாட்டோம் என்கின்ற ஆட்சி மக்கள் விரும்புகிறார்கள். இன்றைய தினம் போலி கம்பெனிகள் மூடப்பட்டிருக்கின்றன. அதே போல போலி பயனாளிகள் நீக்கப்பட்டு இருக்கிறார்கள். இடைத்தரகர்கள் அதிகார வர்க்கத்தை சுத்தி வந்தது முழுமையாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. Earlier we had heard of a family pack in mobile recharges and ice creams. Now it seems there is a family pack for the bail too. Those who thought they could never be questioned, who lorded over the nation, are now having to give an account for their loot. This is what has changed in India today. இதற்கு முன்பாக
நீங்கள் பார்த்திருக்கலாம், ஐஸ்கிரீமுக்கும் மொபைல் ரீசார்ஜுக்கும் குடும்பத்துக்கான பேக்கேஜ். ஆனா இப்ப அது எதுக்கு இருக்கு? ஜெயில போய் கோர்ட்ல போய் பெயில் வாங்குறதுல குடும்பமே குடும்ப பேக்கேஜ் வாங்குறது மாதிரி இருக்கு. அது மாத்திரம் இல்ல, இவர்கள் தங்களை யாரும் என்றும் கேள்வி கேட்க முடியாது என்று நினைத்தார்கள். ஆனால் இப்பொழுது இவர்கள் கொள்ளையடித்த பணத்திற்கு கணக்கு காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது. இதுதான் இப்பொழுது இந்தியாவில் ஏற்பட்டிருக்கின்ற மகத்தான மாற்றமாகும். Sisters and brothers, our friends in the opposition are very funny. They say Modi government is a failure. Modi had done nothing. Modi is going to be badly defeated. But still, they have to form big alliances to defeat Modi. What is the agenda of the so-called alliance? What is the issues they are fighting? Nobody knows, because their guns are only aimed at Modi. நம்முடைய எதிர்க்கட்சியினர் மிகவும் வினோதமானவர்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், மோடி அரசாங்கம் தோல்வியுற்று விட்டது. ஒன்றுமே செய்யவில்லை. இந்த மோடி அரசு மிக மோசமாக தோல்வியை சந்திக்கும்னு. ஆனால் அப்படி இருக்குமானால் நீங்கள் எதற்காக மகா கூட்டணிகளை தேடி செல்கிறீர்கள்? மோடியை தோற்கடிக்க வேண்டும் என்று உங்களுடைய செயல் திட்டம் என்ன? உங்களுடைய கொள்கைகள் என்ன? அவர்கள் அறிந்த ஒரே விஷயம், மோடிக்கு எதிராக அவர்கள் குரல் கொடுக்க வேண்டும், மோடியை தோற்கடிக்க வேண்டும். This is Maha Milavat or adulteration, and the people of Tamil Nadu know the health sector very well. Can they ever accept an adulterated product? Never. The people of Tamil Nadu and the entire nation are wise and are seeing through these games. The Maha Milavat or adulterated alliance is a club of rich people trying to promote their dynasties. They neither understand poverty nor they have a vision to serve the poor. இது மிகப்பெரிய கலப்படமாகும். நண்பர்களே, தமிழ்நாட்டிலே மருத்துவ துறையிலே நாம் கலப்படமான மருந்தை ஏற்றுக்கொள்ளுவோமா? இது நமக்கு ஏற்புடையதாக இருக்க முடியுமா? நிச்சயமாக இல்லை. தமிழக மக்கள், இந்த நாட்டினுடைய மக்கள் மிகவும் புத்திசாலிகள். அவர்கள் இவர்களுடைய விளையாட்டை ஏற்கனவே பார்த்து விட்டார்கள். இந்த கலப்படமான கூட்டணியை மக்கள் நிச்சயமாக தூக்கி எறிவார்கள். இது பணக்காரர்கள் சேர்ந்திருக்கின்ற குழுமம். அவர்களுக்கு இருக்கின்ற ஒரே குறிக்கோள் அவர்களுடைய குடும்ப அரசியலை முன்னேற்ற வேண்டும் என்பது மாத்திரமே. வாரிசு அரசியலை முன்னேற்றுவது அவர்களுடைய திட்டமாகும். Friends, the opposition is good at one thing, and that is to spread panic. Time and again, they have tried to mislead the farmers, workers, and youngsters of the nation. Whenever an election is coming, they will talk of a poorly thought out loan waiver which is neither reaches the poor farmers nor end their burdens. For the first time in India's history, our government has spoken about doubling the income of farmers, and that is our government. During the budget, the historic PM Kisan Samman Nidhi was announced, under which farmers having under 5 acres of land will be given rupees 6,000 per year as support. This in addition to the range of other schemes we have undertaken for the farmers. When we announced the scheme, the faces in the opposition benches were worth seeing. After all, if the farmer becomes prosperous,
If the farmer does not remain in poverty, then how will they keep misleading them? No wonder they were shocked. எதிர்க்கட்சிகளுடைய திட்டமானது நாட்டில் பதட்டத்தை ஏற்படுத்துவது, விவசாயிகளையும் இளைஞர்களையும் தவறாக திசை திருப்புகின்ற பணியிலே அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நன்கு திட்டமிடாத விவசாய கடன் தள்ளுபடி திட்டத்தின் மூலமாக விவசாயிகளுக்கும் எந்த விதமான நன்மையும் ஏற்படுவதில்லை, அவர்களுடைய சுமையும் குறைவது கிடையாது. இந்த ஆண்டு முதல் முறையாக சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அரசாங்கமானது விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்க வேண்டும் என்று பேசுவதை நாம் இப்பொழுது பார்க்கிறோம். இந்த பட்ஜெட்டிலே பிரதம மந்திரி விவசாயி நல நிதி புதிதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக 5 ஏக்கருக்கு குறைவாக இருக்கின்ற ஒவ்வொரு விவசாயிக்கும் ஆண்டுக்கு 6000 ரூபாய் நிதியானது வழங்கப்படும். இது ஏற்கனவே விவசாயிகளுக்காக நாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற பல்வேறு திட்டங்களுக்கு அடிஷனலா இந்த திட்டமானது வந்திருக்கு. ஆனால் நாம் ஒரு திட்டத்தை அறிவித்து இந்த திட்டத்தை அறிவிக்கும் பொழுது எதிர்க்கட்சி வரிசையிலே இருந்தவர்களுடைய முகத்தை பார்க்க வேண்டுமே. ஏனென்று சொன்னால் விவசாயிகள் ஏழ்மையிலிருந்து வெளிவந்து விடுவார்களேயானால், அவர்கள் வளமாக இருப்பார்களேயானால் இவர்களால் விவசாயிகளை தவறாக வழிநடத்த முடியாது. அதனால எதிர்க்கட்சியினர் அதிர்ச்சி அடைந்திருப்பதில் எந்த விதமான ஆச்சரியமும் நமக்கில்லை. Let me share a fact with you. The UPS poorly thought of waiver come once in 10 years, benefit very few farmers and cost the nation rupees 50,000 crore. The NDA's PM Kisan Yojana is a yearly benefit and will ensure rupees 7,50,000 crore goes to the bank accounts of the farmers in 10 years. You can see which government is truly bothered about the farmer and which one only wants votes. நாம் பார்க்க முடியும், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் சரியாக திட்டமிடாமல் 10 ஆண்டுக்கு ஒரு முறை விவசாய கடன் தள்ளுபடி பற்றி அவர்கள் பேசுகிறார்கள். இதிலே விவசாயிகளுக்கு அதிகமான நன்மை ஏற்படுவதில்லை. ஆனால் 50,000 கோடி ரூபாய் இதிலே செலவாகிறது. ஆனால் என்டிஏ அரசாங்கம் பிரதம மந்திரி விவசாய திட்டத்திலே ஆண்டுக்கு ஆண்டு அவர்களுக்கு நாம் நிதி அளிக்கிறோம். இது 10 ஆண்டுகளில் 7,50,000 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு கிடைக்கும். இதிலிருந்து எந்த ஒரு ஆட்சி விவசாயி பற்றி கவலைப்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். Friends, for the well-being of our fishermen and fisherwomen, a separate department of fisheries will be set up. In a way, this will bring the government at their doorstep. Previous government should answer why they did not think of this. நண்பர்களே, மீனவ ஆண்களுக்கும் மீனவ பெண்களுக்கும் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதற்காக தனி இலாக்காவானது ஏற்படுத்தப்படும் என்று நாம் அறிவித்திருக்கிறோம். இதன் மூலமாக அரசாங்கத்தை அவர்கள் வீட்டு வாசலுக்கு நாம் கொண்டு வருகின்ற திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். நான் எதிர்க்கட்சியை கேட்கிறேன், இவ்வளவு ஆண்டுகள் உங்கள் ஆட்சி காலத்தில் இது பற்றி ஏன் நீங்கள் சிந்தித்து கூட பார்க்கவில்லை? Friends, equality of opportunity is our commitment, and that is why in this year the government brought a bill to ensure 10% reservation for the poor of the general category. We did this without altering the existing reservation system in the country, which has brought substantial benefits to the Dalit, tribal and OBC. I repeat, the existing mechanism of reservation will not be touched. அனைவருக்கும் சமமான வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பது நம்முடைய குறிக்கோளாகும். அதனால்தான் இந்த ஆண்டு நாம் ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம்.
பொது பிரிவிலே இருக்கின்ற மக்களுக்கு, அதில் இருக்கின்ற ஏழை மக்களுக்கு 10% இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக ஏற்கனவே இருக்கின்ற பட்டியல் சமுதாய மக்கள், மலைவாழ் மக்கள், இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இருக்கின்ற இடஒதுக்கீடு எள்ளு முனை அளவு கூட தொடப்படாது. மீண்டும் சொல்லுகிறேன், ஏற்கனவே இருக்கின்ற பட்டியல் சமுதாய மக்கள், மலைவாழ் மக்கள், இதர பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினருக்கு இருக்கின்ற இடஒதுக்கீடு எந்த விதத்திலும் தொடப்பட மாட்டாது, பாதிக்கப்படாது என்பதை நான் இதிலிருந்து உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். For us, social justice is not a mathematical equation. Plus here, minus there, it is an article of faith. For a long time, the opposition spread panic on this issue. They did it when Vajpayee ji was PM too. I dare them to give me one instance where the BJP has altered the social justice system in the nation. On the contrary, it was the third front government where both DMK and Congress were partners that removed a reservation in promotion for SC and ST communities. It was the Vajpayee government that passed a constitutional amendment to safeguard interests of SC and ST communities. The strongest amendments in the SC/ST Act have been made by the current NDA government. நம்மை பொறுத்தவரை சமூக நீதி என்பது கணக்கியல் அல்ல, ஒரு இடத்துல கூட்டல் ஒரு இடத்துல கழித்தல்னு. இது நம்முடைய நம்பிக்கையின் ஒரு எடுத்துக்காட்டு. நீண்ட காலமாக எதிர்க்கட்சியினர் இது தொடர்பாக மக்கள் மத்தியிலே பதட்டத்தை உருவாக்கி கொண்டிருந்தார்கள். வாஜ்பாய் அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது இவர்கள் இதையே செய்தார்கள். ஆனால் எங்காவது ஒரு இடத்திலே நம்முடைய அரசாங்கங்கள் சமூக நீதிக்கு எதிராக ஒரு சிறு துளியாவது நடவடிக்கை எடுத்தது என்று சொல்ல முடியுமா? ஆனால் இதற்கு மாறாக காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியிலே இருந்த பொழுது பதவி உயர்விலே பட்டியல் சமுதாயம் மற்றும் மலைவாழ் மக்களுக்கான இடஒதுக்கீட்டை இவர்கள் நீக்கினார்கள். ஆனால் வாஜ்பாய் அரசாங்கம் தான் இவைகளை மீண்டும் கொண்டு வருவதற்கும் SC/ST மக்களுடைய நலனை பாதுகாக்க கடுமையான உறுதியான சட்டங்களை கொண்டு வந்தோம். Friends, let me end with the thoughts of the great Thiruvalluvar. He said, the height of the lotus flower depends on the height of the water, and the development of the soul depends upon our mind and high thinking. Let us keep our mind full of positivity and a commitment to serve the poor. In that spirit, we are working tirelessly to create an India that will make our freedom fighters proud. We are ensuring our children get good education, the elderly get affordable medicine, the youngsters have opportunity generation, and the farmers have a proper irrigation. Together, let us work to take both Tamil Nadu and India to new heights. May there be progress and prosperity everywhere. Thank you for joining us in such a large number. Thank you very much. திருவள்ளுவருடைய மகத்தான திருக்குறளை சொல்லி நான் என்னுடைய உரையை முடிக்க நினைக்கிறேன். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்க்கு அவர்தம் உள்ளத்தனைத உயர்வு என்கின்ற திருவள்ளுவர் சொல்லி இருப்பது நீரின் அளவை பொறுத்து தாமரையின் மலரின் உயரம் இருப்பதைப் போல மனிதர்களுடைய எண்ணத்தின் அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையின் உயர்வு இருக்கும் என்று வள்ளுவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே குழந்தைகளுக்கு நல்ல கல்வி, வயதானவர்களுக்கு நல்ல மருத்துவம், இளைஞர்களுக்கு நல்லதொரு எதிர்காலம், அதே போல விவசாயிகளுக்கு ஒரு நல்ல நீர்ப்பாசனம், இது அனைத்தையும் கொடுத்து தமிழ்நாட்டு மக்கள், இந்தியா அனைவரும் ஒன்றாக சேர்ந்து புதிய உயரத்தை எட்டுவோம். நன்றி. பாரத் மாதா கி ஜெய். भारत माता की जय.
भारत माता की जय. वणक्कम. திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூரில் பாரதிய ஜனதா சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி கடந்த 4.5 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா அரசு செய்த சாதனைகளை பட்டியலிட்டார். இதில் தன்னுடைய உரையை தமிழில் தொடங்கிய அவர் அனைவருக்கும் வணக்கம் என்று கூறினார். தொடர்ந்து இந்த பட்ஜெட்டில், கடந்த இடைக்கால பட்ஜெட்டில் மத்திய அரசு எதுபோன்ற திட்டங்களை விவசாயிகளுக்கும் ஏழை மக்களுக்கும் வழங்கியிருக்கிறது என்பதை பட்டியலிட்டார். காங்கிரஸ் கட்சி மீண்டும் தோற்கடிக்கப்படும் என்றும், மோடியை ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே அவர்களுக்கு இருப்பதாகவும், இது ஒரு கலப்பட கூட்டணி என்று பல்வேறு விமர்சனங்களையும் அவர் முன்வைத்திருக்கிறார். தமிழகத்திலிருந்து போகின முன்னாள் அமைச்சர் ஒருவர் நடுத்தர மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சலுகைகள் குறித்து கொச்சைப்படுத்துவதாகவும், இதுபோன்ற நடவடிக்கைகளில் காங்கிரஸ் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும், ஆனால் மோடி அரசு எப்போதுமே நடுத்தர மக்களுக்கு சாதகமாக துணை நிற்கும் என்ற கருத்தையும் அவர் கூறியிருக்கிறார். தற்போது நம்மோடு இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் திரு லட்சுமணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார், தற்போது பாரதிய ஜனதா சார்பில் திருப்பூரில் நடந்திருக்கக்கூடிய இந்த ஒரு பிரச்சார கூட்டத்தை நீங்க எப்படி பார்க்கறீங்க? திருப்பூர்ல இன்னைக்கு நடக்க போற கூட்டம் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும்னு பிஜேபி தலைவர்கள் பலரும் சொல்லியிருந்தாங்க. அது மதுரை கூட்டத்துக்கு முன்பும் இப்படி சொல்லியிருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2 கூட்டத்தினாலும் எந்த திருப்பமும் ஏற்படலை, எந்த திருப்பு முனையும் வரல. ஆனா இன்னைக்கு பிரதமர் பேசியிருக்கிற சில பேச்சுக்களை மட்டும் நான் குறிப்பிட சொல்ல விரும்புறேன். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை பத்தி ஒரு வார்த்தை சொல்றாரு. காங்கிரஸ் அதை அரசியலுக்கு பயன்படுத்துறது அந்த ரீதியில இது தொடர்ந்து பேசிட்டு வர்றாரு. இன்னைக்கு திருப்பூர்ல இதை குறிப்பிட்டிருக்கிறார். எதிர்த்து சொல்ல போனா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் விஷயத்தை அரசியலுக்கு பயன்படுத்தியது பிஜேபி தான். ராணுவத்தினுடைய எந்த நடவடிக்கையும் அது ராணுவத்தின் கைகளிலேயே விட்டுறணும். அது வெற்றியாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் அது அரசியல்வாதிகள் அதுல உள்ள புகுந்து கருத்து சொல்வது ஏற்கத்தக்கது அல்ல. ஆனால் பிஜேபி என்ன பண்ணாங்கன்னா, ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 29ஆம் தேதியை சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் டேயா கொண்டாடணும்னு சொன்னாங்க. தப்பு இல்லை. அது ஒரு ராணுவத்தினுடைய தலைமையகத்துல ஒரு அங்கங்கே இருக்கிற யூனிட் ஹெட் ஆபீஸ்ல அதை கொண்டாடி இருந்தா கூட தவறு இல்லை. பல்கலைக்கழக மானியக் குழு மூலமாக அனைத்து பல்கலைக்கழகங்களும், நாட்டில் உள்ள அனைத்து பல்கலைகளும் ஒரு கடிதத்தை அனுப்பி ஒரு கல்லூரியிலும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் டேயை கொண்டாடணும்னு ஒரு சர்க்குலர் அனுப்பினாங்க. அவருடைய நோக்கம் என்னவா இருக்க முடியும்? மாணவர்களை கூட்டி வச்சு பிஜேபி அரசு செய்த சாதனையா அதை கொண்டு போகணும்னு நினைச்சது பிஜேபி. இது ஒரு தவறான செயல். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் விஷயத்துல காங்கிரஸை குற்றம் சாட்டல மோடிக்கு தார்மீக உரிமை இல்லையோ நான் நினைக்கிறேன். ஒண்ணு. ரெண்டாவது, ரஃபேல் விஷயத்தை பத்தி லேசா சொல்றாரு. இப்ப கடைசியா வந்த ஆதாரம் ரஃபேல்னு வர்ற போதெல்லாம், முக்கியமான ஆதாரங்கள் வருகிற போதெல்லாம் மோடி கவனம் காக்குறார். நீங்கள் ராணுவ அமைச்சகம் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருக்கிற போது பிரதமர் அலுவலகம் பேரெல்லாம் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தாதீங்கன்னு அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிற ராணுவ அமைச்சகத்தின் செயலாளர் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அதற்கான ஆதாரம் வெளியே வந்திருக்கிற போது அந்த கடிதம் உண்மையா இல்லையா, அல்லது அந்த கடிதம் போலியானது அப்படிங்கிற ஒரு அறைகூவலுடன் கூடிய ஒரு உறுதியான தகவல் இன்னைக்கு மோடி சொல்லியிருக்கணும். ஆனால் மோடி பதுங்கிட்டார், சொல்லல, எந்த கருத்தையும் சொல்லல. ரெண்டாவது, 2 வாக்குறுதிகளை பத்தி சொல்றார். மீனவர்களுக்கு தனி அமைச்சகம் அமைச்சுக்கதா அறிவிச்சது ஒரு சாதனையா சொல்றார். இது நிறைவுபடுத்த விரும்புறேன். கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு 2014 நாடாளுமன்ற தேர்தல் தொடங்குவதற்கு பிரச்சாரத்தின் போது சுஷ்மா ஸ்வராஜ் ராமேஸ்வரத்துக்கே வந்து மீனவர்களின் நலனுக்காக நாங்கள் தனி அமைச்சகம் அமைப்போம்னு சொன்னார். 5 ஆண்டுகள் கழித்து அடுத்த தேர்தல் வருகிற போதுதான் அறிவிப்பை அவர்கள் செய்திருக்கிறார்கள். இதை மீனவர்கள் அவ்வளவு ஈஸியா அவ்வளவு சந்தோஷமா வரவேற்பாங்கன்னு நான் நினைக்கல. ரெண்டாவது ஒரு விஷயம், விவசாய கடன் தள்ளுபடியால ஒரு பலனும் ஏற்பட போவதில்லை அப்படின்னு பிரதமர் சொல்றது எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. கடனை கட்டுப்படியிலேன்னு மகாராஷ்டிராவில் ஆரம்பிச்சு தமிழ்நாடு வரைக்கும் இந்தியா மாநிலம் இருக்கிற வறுமையில் வாடுகிற ஏழை விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிற போது கடனை தள்ளுபடி செய்தால் எந்த பலனும் இல்லைன்னு மேம்போக்காக சொல்லிட்டு போவது அவர்களால் செய்ய முடியலைங்கிற அந்த இயலாமையை தான் நான் அதை ரீட் பண்றேன். இன்னும் ஒரே ஒரு விஷயம், தமிழ்நாட்டுல முக்கியத்துவமான நேரத்தில் ஒரு பேச வரார். 2 நாளைக்கு முன்னாடி பட்ஜெட் உரையை வாசிக்கிற ஓ பன்னீர்செல்வம், எந்த ஓ பன்னீர்செல்வம்? இவர்கள் சொன்னதால் தர்ம யுத்தத்தை தொடங்கிய ஓ பன்னீர்செல்வம், இவர்கள் சொன்னதால் தர்ம யுத்தத்தை முடித்துக் கொண்ட ஓ பன்னீர்செல்வம் சட்டமன்றத்துல சொல்றார், பல ஆயிரம் கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு தமிழகத்துக்கு தராமல் நிதிச்சுமையை உயர காரணமாக அமைந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை ஆதாரங்களோடு வைத்த போது அதை பற்றி ஒரு வார்த்தை கூட மோடி சொல்லாதது மிக ஏமாற்றம் அளிக்கிற ஒரு உரையா தான் நான் பாக்குறேன். அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, மாணவர்கள் தேர்வை கண்டு பயப்படக்கூடாது, தேர்வை கண்டு அஞ்சாதீங்கன்னு சொல்லி மோடி ஒரு தனி புத்தகமே எழுதியிருக்கிறார். அந்த அளவுக்கு மாணவர்கள் மீது அக்கறை கொண்ட மோடி அனைவருக்கும் கல்வி திட்டத்துல தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய சுமார் 2400 கோடி ரூபாய் நிதியை நிலுவைத் தொகை இதுவரைக்கும் தராமல் நிறுத்தி வைத்ததன் காரணமாக
கடந்த நிதியாண்டுல தமிழ்நாட்டுல 34,000 மாணவர்கள் பள்ளிக்கே போக முடியல. இந்த அவல நிலையை பத்தி அவர் ஒரு வார்த்தையாவது சொல்லி இருக்கணும். அந்த வகையிலையும் இது எனக்கு ஏமாற்றம் தருகிற உரையா தான் நான் பாக்குறேன். இல்ல திரு லட்சுமண், நீங்க விவசாய பிரச்சனைகள் பத்தி பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டீங்க. ஆனா இந்த பொதுக்கூட்டத்துல பிரதமருமே வந்து இப்ப காங்கிரஸ் சொல்லக்கூடிய இந்த விவசாய கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது அது வந்து வேலைக்காகாத ஒண்ணு, அதனால ஒரு பலனும் இல்லை அப்படிங்கறதையும் அவர் பாயிண்ட் அவுட் பண்றாரு. அவர் தனியா சொல்லல, விவசாயிகளுக்கு எந்த பலனும் ஏற்படாதுங்கிறார். எந்த வகையில அவர் அந்த பாயிண்ட்டுக்கு வந்தார்? நீங்க கடனை கட்ட முடியலன்னு தற்கொலை செய்கிற விவசாயிக்கு இந்த வார்த்தை நம்பிக்கை அளிக்கிற வார்த்தையா நான் பார்க்கல. அதுல என்ன கஷ்டம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கஷ்டத்தை நான் எப்படி தீர்க்கிறேன்னு நான் ஆலோசிக்கிறேன், யோசிச்சு அடுத்த முறை செய்யறேன்னு கூட ஒரு வார்த்தையை சொல்லி இருந்தால் தற்கொலை எண்ணத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கு அது நம்பிக்கை அளிக்கிற வார்த்தையா இருக்கும். காங்கிரஸ் செய்யலைங்கிறத நான் ஏத்துக்கிறேன். காங்கிரஸ் செய்யாததை இவர் செய்வார்னு நம்பிதானே இவர் கடந்த முறை இவர் ஆட்சியில் அமர வச்சாங்க. அந்த கருத்தை தான் நான் பதிவு பண்ண விரும்புறேன். அந்த நம்பிக்கையை மக்கள் இழந்திருப்பாங்கன்னு சொல்ல வரீங்களா? குறிப்பா விவசாயிகள் பிரச்சனையை பத்தி நான் சொல்ற போது விவசாயிகளுக்கு இது நம்பிக்கை அளிக்கிற பேச்சா இல்லை, மிகப்பெரிய ஏமாற்றம் அளிக்கிறதா அந்த ஒரு வார்த்தை, அந்த கடன் தள்ளுபடியை பிரதமர் எப்படி பார்க்கிறாருங்கிறதுல என்னுடைய ஏமாற்றத்தை நான் சொல்ல வரேன். நன்றி திரு லட்சுமண். அதாவது திருப்பூர் கூட்டம் ஒரு திருப்பு முனையை மாற்றக்கூடிய ஒரு கூட்டமா இல்லைங்கிறது உங்களோட கருத்தா இருக்கு, நான் எடுத்துக்கிறேன். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக மிக்க நன்றி. தற்போது காங்கிரசினுடைய மூத்த தலைவரான திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். பத்திரிகையாளர் லட்சுமண் வந்து சற்று முன்பாக பேசும்போது இந்த திருப்பூர் கூட்டம் வந்து திருப்பு முனையை ஏற்படுத்தும்னு பார்த்தேன், ஆனா அது இல்ல, பல விஷயங்கள்ல அவருக்கு உடன்பாடு இல்லைங்கிற கருத்தை சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் மேல பல குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க. இந்த கூட்டத்தை நீங்க எப்படி பார்க்கறீங்க? அதாவது தமிழகத்திலே வந்து மோடி பேச வேண்டிய ஒரே இடம் திருப்பூர் என்று நான் கருதுகிறேன். மோடி பதவி ஏற்கின்ற போது தமிழகத்திற்கும் இந்தியாவிற்கும் மிகப்பெரிய அந்நிய செலவாணியை ஈட்டி தந்து டாலர் சிட்டி என்று பெயர் வாங்கி தமிழகத்தினுடைய பல கிராமங்களிலிருந்து நகர் நோக்கி வருகின்ற மக்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பை அள்ளி வழங்கி கொண்டிருந்த திருப்பூர் மாநகரம் இந்த வேலை வாய்ப்புகளை இழந்து, ஏற்றுமதி தொழிலை இழந்து, பல்வேறு ஜவுளி சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகள் எல்லாம் மூடி, சில தொழில் முனைவோர், பின்னலாடை உற்பத்தியாளர்கள் கடன் சுமை தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்ட சரித்திரம் தான் கடந்த 4 ஆண்டுகள் திருப்பூர் மாநகரின் சரித்திரம். ஆகவே அந்த திருப்பூர் மாநகரின் வாசல் படியில் நின்று கொண்டு மோடி அவர்கள் இவ்வாறு உரத்த குரலிலே தன்னுடைய சாதனைகளை பற்றி ஜம்பம் அடித்துக் கொள்வதை அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த ப்ரூஃப் ஆஃப் புட்டிங் இஸ் ஈட்டிங் என்று சொல்வார்கள். அதை போல திருப்பூர் மாநகரம் மட்டுமதுவே போதும் மோடியினுடைய ஆட்சி எவ்வளவு பெரிய தோல்வி என்று. பெரிய வியாபார ஸ்தலமாக விளங்கிய பல வியாபார கூடங்கள் மூடி கிடக்கின்றன. பல வணிக நிறுவனங்களில் வேலை பார்த்த தொழிலாளர்கள் இந்த வீதிகளிலே வந்து தற்கொலை செய்யக்கூடிய நிலையிலே இருக்கிறார்கள். இதை போல தமிழகத்தினுடைய முக்கிய தொழில் நகரங்களாகிய திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், சிவகாசி போன்ற பல்வேறு தொழில் நகரங்கள் இந்த தொழில்களை எல்லாம் இழந்து லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்தை பற்றி சிந்திக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மோடி அவர்கள் எந்த விதமான முன் யோசனையும் இல்லாமல் அமுல்படுத்திய பண மதிப்பு இழப்பு நடவடிக்கையும் அதை தொடர்ந்து மிக மோசமாக செயல்படுத்தப்பட்ட ஜிஎஸ்டி தான் காரணம். முதலில் மோடி அவர்கள் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். அதாவது 4.5 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் பிரதமருக்கான வேட்பாளர். இன்று 5 ஆண்டுகள் ஆட்சி முடித்துக் கொண்டிருக்கிற பிரதமர் இன்னும் எதற்கெடுத்தாலும் காங்கிரஸ் கட்சியே குற்றம் சொல்லுவது அவருக்கு தன்னை பற்றி பேசுவதற்கு வேறு எதுவும் இல்லை என்பதையே காண்பிக்கிறது. அதுவும் தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த 4.5 ஆண்டுகள் மத்திய அரசு மாநில அரசுக்கு நிதி ஒதுக்க தவறியதும் அதனால் ஏற்பட்டிருக்கிற பேரிழப்புகளும் நாளைக்கு அவர்களோடு கூட்டணி வைக்க போகிறதாக சொல்லக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே மனவேதனைப்பட்டு குமுறக்கூடிய அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால் மோடி அரசு தமிழ்நாட்டில் பீட்டர் அல்போன்ஸ் குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். நீங்க வந்து அவங்களோட கூட்டணி பத்தின ஒரு பல விஷயங்களை சொல்றீங்க, அதே மாதிரி அவங்க உங்களோட கூட்டணி பத்தி ஒரு கலப்பட கூட்டணி அப்படிங்கறத வந்து முன்வைக்கிறாங்க. அதாவது எங்களுடைய கூட்டணி தான் திறந்த நேர்மையான கூட்டணி. இந்த அவர்கள் கூட்டணி கட்சிகளை வந்து பொதுமக்கள் மத்தியிலே அறிவிக்க அவர்கள் தயாராக இல்லை. நாங்கள் கூட்டணியோடு தலைவர்களோடு கூட்டணி கட்சிகளோடு ஒரே மேடையில் நிற்கிறோம், ஒன்றாக போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்துகிறோம். எங்களுடைய ஒற்றுமையையும் நாங்கள் எங்கே ஒற்றுமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம், எங்கே நாங்கள் ஒன்றாக இணைந்திருக்கிறோம் என்கிற புள்ளிகளையும் ஜனங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். ஆனால் அந்த முகாமில் இருக்கிற கூட்டணி ஏதோ மாட்டு வியாபாரம் நடப்பது போல துண்டுக்கு கீழே கையை பிடித்து பார்க்கிற அரசியல் பேரமாக இருக்கிறதை ஒழிய அது ஒரு அரசியல் கூட்டணியாக இன்னும் வெளிச்சத்திற்கு வரவில்லை. ஆகவே அப்படி கூட்டணி என்று சொல்வதற்கே பயப்படுகிறவர்கள், வெட்கப்படுகிறவர்கள், கூட்டணி என்று மார்கட்டி கொண்டிருக்கிற எங்களை பார்த்து சொல்வதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை.
இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் அவர் குறிப்பிடுறது என்னன்னா, திரு ப சிதம்பரம் பத்தி மறைமுகமான ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. குறிப்பா அந்த நடுத்தர மக்களுக்கு செய்திருக்கக்கூடிய சலுகைகளை அவர் கொச்சைப்படுத்துற மாதிரி சொல்றாரு அப்படிங்கிற ஒரு கருத்தை வச்சிருக்காரு. அவருடைய அந்த கருத்தை நீங்க எப்படி பார்க்கறீங்க? அதாவது தேர்தல் வரப்போகிற நேரத்திலே மோடியினுடைய அரசு சிபிஐ, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் போன்ற மத்திய அரசினுடைய புலனாய்வுத்துறை நிறுவனங்களை எதிர்க்கட்சி தலைவர்கள் மீது ஏவி விட்டு அவர்களை எல்லாம் அரசியல் ரீதியாக முடக்குவதற்காகவே அந்த துறைகளை பயன்படுத்தி வருகிறது. எதிர்க்கட்சி வரிசையில் நிற்கின்ற மமதா பானர்ஜி குற்றவாளி, மோடியை நாளும் துயிலிருத்து காண்பிக்கின்ற சிதம்பரம் குற்றவாளி, இன்று உத்தரப்பிரதேசத்திலே மோடியை எதிர்கொள்ளுகிற அகிலேஷ் யாதவ் குற்றவாளி, பீகாரிலே அவர் எதிர்த்து நிற்கிற லல்லு பிரசாத் யாதவ் குற்றவாளி. இதை போன்ற ஒவ்வொரு மாநிலங்களும் யாரெல்லாம் அவர் எதிர்த்து நிற்கிறார்களோ அவர்களெல்லாம் குற்றவாளிகள். ஆனால் பல்வேறு வருமான வரித்துறை ரைடுகள் நடத்தி கோடிக்கணக்கான பணங்களை எல்லாம் மீட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசில் அமைச்சர்களாக இருக்கின்ற அமைச்சர்கள் எல்லாம் தர்மவான்கள், நீதிவான்கள், நேர்மையாளர்கள். 50,000 ரூபாய் முதலீட்டை வைத்துக் கொண்டு 3 மாதங்களிலே 80 கோடி ரூபாய் சம்பாதித்த அமித்ஷா மீது விசாரணை கிடையாது. பங்கு சந்தையிலே பங்குகளை மோசடியாக விற்ற, அதனால் குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்ற குஜராத் முதலமைச்சர் யோக்கியமானவர். ரஃபேல் ஊழலிலே தேசம் அறிய பகிரங்கமாக ராணுவத்துறைக்கே தெரியாமல் ரகசியமாக பேரம் பேசி திவாலாகி போன ஒரு தொழிலதிபரிடம் கையில் தேச பாதுகாப்பு வியாபாரத்தை ஒப்படைத்த மோடி யோகியர். ஆனால் மற்றவர்கள் எல்லாம் அயோக்கியர்கள். ஆகவே இதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 4.5 ஆண்டுகள் எதுவும் செய்யாமல் தேர்தல் வருகிற நேரத்திலே எதிர்க்கட்சி தலைவர்களை வழக்குகளை போட்டு மிரட்டுவதும், அவர்கள் வீட்டிலே வருமான வரித்துறை ரைடுகள் நடத்துவதும் ஜனநாயகத்தினுடைய மிக 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 ஆபாசமான பக்கங்களிலே ஒன்று. அதற்கான விலை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை நிச்சயமாக தேர்தலின் போது மோடிக்கும் மோடி அரசாங்கத்திற்கும் எப்பவுமே ராணுவத்தோட செயல்பாடுகளை இழிவுபடுத்துறதையே ஒரு நோக்கமா வச்சிருக்கு. பிரதமர் நரேந்திர மோடியை வெளியில் அனுப்பணும், அதுதான் அவங்களோட நோக்கம். நாட்டு மக்களுக்கு நலன் செய்யறது நோக்கம் இல்லைங்கிற ஒரு கருத்தை அவர் சொல்றாரு. அதாவது மோடி பிறப்பதற்கு முன்னாலேயே இந்திய ராணுவம் வந்து விட்டது. மோடிக்கு மீசை முளைப்பதற்கு முன்பே இந்திய ராணுவம் முதல் வெற்றியை பெற்றுவிட்டது. மோடிக்கு என்ன ஏது என்று விவரம் தெரிவதற்கு முன்பே பங்களாதேஷ் என்கிற ஒரு நாட்டை அந்த இந்திரா காந்தி அவர்கள் இந்திய ராணுவத்தை வைத்து உருவாக்கி இந்திய பூகோளத்தையே மாற்றியவர்கள். இன்றைய தினம் அன்றைய பிரதமராக இருந்த அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் மகாசக்தி, பராசக்தி என்று போற்றக்கூடிய அளவிற்கு இந்திய பாதுகாப்பை உறுதி செய்தவர் அன்னை இந்திரா காந்தி. உலகம் போற்றுகின்ற ராணுவங்களாக உருவாக்கி தந்தவர். ஆகவே இவ்வளவு பெரிய வரலாற்று புகழ்மிக்க ஒரு ராணுவத்தை உருவாக்கிய காங்கிரஸ் கட்சியினுடைய மற்றும் இந்த நாட்டினுடைய ராணுவ வீரர்களுடைய சாதனைகளை எல்லாம் மோடி அதை தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ள நினைத்தார் என்று சொன்னால் வரலாறு தெரிந்தவர்கள் அதை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நன்றி திரு பீட்டர் அல்போன்ஸ், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூரில் நடைபெற்ற பாரதிய ஜனதாவின் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய பிரதமர் காங்கிரஸ் மீது பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். நாட்டின் பாதுகாப்பிற்காக எப்போதுமே துணை நிற்கக்கூடிய ஒரு அரசாக பாரதிய ஜனதா இருப்பதாகவும், ராணுவத்தினுடைய செயல்பாடுகளை தொடர்ச்சியாக கொச்சைப்படுத்தும் நோக்கில், இழிவுபடுத்தும் நோக்கில் காங்கிரஸ் செயல்பட்டு வருவதாகவும், மிக குறிப்பாக இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் போன்ற விஷயங்களில் காங்கிரசினுடைய வெளிப்பாடு என்பது மிகவும் மோசமாக இருப்பதாகவும் தன்னுடைய கருத்தை பிரதமர் இந்த மேடையில் வெளிப்படுத்தியிருக்கிறார். விவசாயிகள், மீனவர்கள் போன்ற பல்வேறு தரப்பினருக்கும் நடுத்தர மக்களுக்கும் இந்த அரசு பல்வேறு சலுகைகளை அளித்திருப்பதாகவும், நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதே இந்த அரசினுடைய நோக்கம் என்பது போன்ற பல்வேறு விஷயங்களையும், கடந்த 4.5 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா அரசு செய்த சாதனைகளையும் அவர் பட்டியலிட்டு திருப்பூர் மக்கள் முன்பாக பேசியிருக்கிறார். மேலும் விழாவின் போது இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர், முந்தைய காங்கிரஸ் அரசு நாட்டு மக்களினுடைய பாதுகாப்பிற்காக எதையுமே செய்யவில்லை என்றும், எல்லா துறைகளிலுமே ஊழலை மட்டுமே செய்திருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அப்படி ஊழல் செய்தவர்களுடைய இடைத்தரகர்கள் ஒவ்வொருவராக வெளிவரும் பொழுது அந்த ஒவ்வொருவர் பின்னணியிலும் மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள் இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். ஊழலற்ற ஒரு ஆட்சியை தர வேண்டும் என்பதுதான் காமராஜனுடைய நோக்கமாக இருந்ததாகவும்,
அதை தருவதற்கே தற்போதைய அரசு முயன்று வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இவ்வளவு ஆண்டு காலமாக ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் அரசு ஏன் மீனவர்களுடைய நலனுக்காக ஒரு அமைச்சகத்தை அமைக்கவில்லை என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கிறார். இந்த இடைக்கால பட்ஜெட்டில் தமிழக மக்களின் நலனுக்காகவும் விவசாயிகள் மற்றும் ஏழை மக்கள் நடுத்தர மக்களின் நலனுக்காகவும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் 2022ஆம் ஆண்டிற்குள் அனைவருக்கும் வீடு என்ற இலக்கை நோக்கி இந்த அரசு பயணித்துக் கொண்டிருப்பதாகவும் அந்த இலக்கு விரைவில் எட்டப்படும் என்றும் பல்வேறு விஷயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக முடுக்கிவிடப்பட்டிருப்பதாகவும் பல போலி நிறுவனங்கள் மூடப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். காங்கிரஸ் மீண்டும் மீண்டும் தோற்கடிக்கப்படும் என்ற ஒரு கருத்தை பிரதமர் நரேந்திர மோடி இந்த பிரச்சாரத்தின் போது வலுவாக முன்வைத்திருக்கிறார். மேலும் காங்கிரஸ் தரப்பில் இருந்த ஒரு பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்திருந்தாலும் ப. சிதம்பரம் மீதான விமர்சனத்தையும் அவர் வைக்க தவறவில்லை. தற்போது பாரதிய ஜனதாவை சேர்ந்த திரு கே.டி. ராகவன் அவர்கள் இணைப்பில் வந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு ராகவன். வணக்கம். சற்று முன்பாக இணைப்பில் வந்து பேசிய பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் வந்து இந்த கூட்டத்தின் வாயிலாக பிரதமர் சொல்லியது மக்களுக்காக எந்த ஒரு நலத்திட்டத்தையுமே வந்து பாரதிய ஜனதா அரசு செய்யவில்லை, இது எல்லாமே ஒரு மேம்போக்காக இருக்கிறதுங்கிற பல விமர்சனங்களை வச்சாங்க. பிரதமர் பேசும்போதும் காங்கிரஸ் தரப்பிலிருந்து பல விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. ஆனா விமர்சனங்களுக்கு அப்பால் பட்டு இது மக்களுக்கான ஒரு பிரச்சார கூட்டமாக அமைந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் வைக்கிறாங்க. நீங்க எப்படி பார்க்கறீங்க? இல்ல, மக்களுக்காக இந்த ஆட்சி என்ன செய்ததோ அதையும் தானே பிரதமர் சொல்லி வந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு பொதுக்கூட்டமத்துல மதுரையில வரும் பொழுதும் சரி, இதற்கு முன்பாக குண்டூர்ல இப்ப பேசும் பொழுதும் சரி, எல்லா இடத்துலயுமே மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றுகின்ற பொழுது எதிர்கட்சிகள் எப்படி அதை கீழ்த்தரமாக விமர்சிக்கிறார்கள் என்பதையும் கூட பிரதமர் எடுத்து சொல்ல வேண்டியிருக்கிறது இல்லையா? மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வரும்போது எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சி எப்பொழுதுமே ஆதரிக்க வேண்டும் நாம எதிர்பார்க்கல. ஆனா மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வரும்பொழுதும் கூட அதையும் கூட பொறுத்து கொள்ளாமல் விமர்சிப்பதை மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை இல்லையா? அதைத்தான் பிரதமர் சொல்லி இருக்கிறார். காங்கிரஸ் கட்சி இத்தனை ஆண்டு காலமாக இருக்கிறது, என்ன ஒரு சொல்லும்படியான திட்டத்தை இந்த நாட்டுக்கு கொடுத்திருக்கிறது என்று சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு கழிப்பறைகளை கூட இந்த ஆட்சி வந்த அப்புறம் தான் இத்தனை கோடி கழிப்பறைகள் கட்ட வேண்டிய நிலைமையில இருக்குதுன்னு சொன்னா, இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்புல இருந்தார்களே ஏன் செய்யலன்னு கேட்க கூடாதா? ஏன் இந்த மக்களுக்காக நீங்கள் உங்களுடைய ஆட்சி நடத்தவில்லை என்று பிரதமர் கேட்டா தப்பா என்ன? அது தவறு கிடையாது. இல்ல, இப்போ விவசாயிகளோட பிரச்சனைகள் வந்து முழுமையா இந்த அரசாங்கம் வந்து நிவர்த்தி பண்ணிடுச்சுன்னு புரிஞ்சுக்கலாமா? சகோதரி, விவசாயிகள் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் எம்.எஸ். சுவாமிநாதன் கமிஷனே போட்டது வந்து காங்கிரஸ் கட்சியில ஆட்சியில. அதுக்கப்புறம் அந்த ரெக்கமெண்டேஷன் அறிக்கையை கொடுத்ததே காங்கிரஸ் கட்சி ஆட்சியில கிடப்பில போட்டிருந்தாங்க. இப்ப எங்களுடைய ஆட்சி வந்துதான் அதை நாங்க அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே போல 2 மடங்காக உயர்த்துவோம்னு சொல்லியிருக்கிறது மாத்திரமல்ல, இப்ப 6000 ரூபாய் வருஷத்துக்கு கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறோம். எங்களை விமர்சிப்பவர்கள் இத்தனை ஆண்டு காலம் ஆட்சியில இருந்தீங்களே, நீங்க ஏன் அதை கூட செய்ய தவறினீங்கன்னு தான் கேட்போம். நீங்க விவசாயிகளுக்காக இருக்கிறீங்கன்னு சொன்னா நீங்கள் போட்ட கமிட்டி தானங்க எம்.எஸ். சுவாமிநாதன் கமிட்டி, டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன் கமிட்டி. அதனுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் ஏன் நிறைவேற்ற உங்களுக்கு மனம் இல்லை? இன்னைக்கு நாங்க 6000 ரூபாய் கொடுக்கறத நீங்க விமர்சிக்கிற நீங்க இத்தனை ஆண்டு காலமாக இருந்தீர்கள், அந்த விவசாயிகளுக்கு ஏன் இதையெல்லாம் கூட செய்ய மறுத்தீர்கள் என்றுதான் கேள்வி. இதை கேள்வி கேட்டா 55 வருஷம் ஆட்சி புரிந்தவங்களை கேள்வியே கேட்க கூடாதா? செய்திருக்கிறோம் தான் சொல்லிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நாங்கள் செய்ததை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இதை நீங்கள் செய்யல, நாங்க செய்யும் போது அதை கூட விமர்சிக்கிறீங்களே, இது என்ன நியாயம்? இல்ல, அதுக்குதான் வந்து காங்கிரஸ் தரப்புல இருந்து விவசாய கடன் தள்ளுபடின்னு அறிவிக்கப்பட்டிருந்தது காங்கிரஸ் வெற்றி பெற்ற மாநிலங்கள்ல. ஆனா இப்ப தற்போது பிரதமர் பேசும்போது கூட அந்த திட்டத்தினால எந்த பலனும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் என்ன கேட்கிறேன், என்ன சொன்னாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாய கடனை ரத்து பண்ணிடுவோம் சொன்னாங்க. செஞ்சிருக்கிறாங்களா? அங்க ஏன் ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்குது? சொல்லுங்க. விவசாயிகள் தற்கொலை மத்திய பிரதேஷ்ல போன வாரம் நடந்திருக்கு. நீங்க வந்த உடனே எல்லா விவசாயிகள்லாம் நான் விவசாயிகளுக்காக இருக்கிறோம், பிஜேபி கவர்மெண்ட் இல்ல, நாங்க வந்தா இதெல்லாம் பண்றோம். நீங்களே பண்ணிருந்தா ஏங்க தற்கொலை நடக்குது உங்க ஆட்சியில? எங்களை விமர்சனம் பண்ணீங்கல்ல. அதெல்லாம் வெத்து வார்த்தைகள் மூலமாக மக்களை விவசாயிகளை ஏமாற்றி கொண்டிருக்கிற ஒரு அரசாங்கத்துடைய முகத்திரை கிழிக்க வேண்டாமா? அதை எடுத்து ஒரு கட்சி சொன்னா தப்பா? ஒரு புரிதலுக்காக இப்ப பாரதிய ஜனதா கொடுத்த எல்லா வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது, மக்கள் அதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள், அப்படிதான் இந்த திருப்பூர் கூட்டம் வெளிப்படுத்துதா? அதாவது சகோதரி, நாங்கள் 2022 அனைவருக்கும் வீடு அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். 2022 விவசாயிகளுக்கு அவங்களுடைய வருமானம் இரட்டிப்பாக ஆக்குவோம் சொல்லியிருக்கோம். இதெல்லாம் யதார்த்தத்தின் அடிப்படையில
நாங்கள் வந்த உடனே எங்களுடைய மேனிஃபெஸ்டோல வந்த உடனே நாங்க அடுத்த வருஷம் செஞ்சிருவோம்லாம் சொல்லல. நீங்களும் கூட கேள்வி கேட்டிருக்கிறீங்க. 5வது வருஷத்துல 5 லட்சம் உயர்த்துறீங்களே, முதல் வருஷத்துல ஏன் பண்ணல, நீங்க பண்ணிருக்கலாம் இல்ல அப்படின்னு, வருமான வரி உயர்த்திருக்கலாம் இல்ல அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அப்ப கூட நாங்க சொல்றோம், எங்களுக்கு கொடுக்கும்போது ஃப்ரெஜைல் 5 கண்ட்ரீஸ் இந்தியாவுடைய மதிப்பு பொருளாதார ரீதியாக பொருளாதாரத்துல படுபாதாளத்துல இருக்கும் பொழுது கொடுத்துட்டீங்க. அதனாலதான் எங்களுக்கு இந்தியாவுக்கு ஃப்ரெஜைல் 5 கண்ட்ரீஸ்னா அப்ப பேரு. அந்த நிலைமையை மாற்றி இன்றைக்கு தான் பொருளாதாரம் நல்ல நிலைமையில இந்த 4 ஆட்சியில எடுத்த நடவடிக்கையின் காரணமாக உலகத்திலே 6வது பெரிய பொருளாதார நாடாக உயர்ந்திருக்கிறது. இப்ப செய்ய முடியும், அதை செஞ்சிருக்கிறோம். காங்கிரஸ் மாதிரி வந்த 10 நாள்ல நாங்க விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுவோம் சொல்லிட்டு ஓட்டை வாங்கிட்டு அதை செய்யாம அதன் மூலமாக விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ளுகின்ற நிலைமைக்கு ஆளாக்கி இருக்கிறாங்க. அந்த மாதிரி பொய்யான வாக்குறுதிகள் நாங்க கொடுக்கல, கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கிறோம். எங்களுடைய மேனிபெஸ்டோல என்ன சொல்லியிருக்கோமோ அதை நிறைவேற்றிருக்கிறோம். 5 ஆண்டுகளுக்கு பிறகு நாங்க ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் கார்டு கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறோம். இப்ப 5 ஆண்டு தேர்தல் சந்திக்கும் போது அதை செய்வோம் கண்டிப்பா. ஒரே ஒரு கேள்வி, கூட்டணி பத்தி பேசும்போது கட்சி தரப்புல இருக்கக்கூடிய கூட்டணிங்கிறது ஒரு கலப்பட கூட்டணி, குடும்ப அரசியலையும் வாரிசு அரசியலையும் வளர்த்தெடுப்பதற்காகத்தான் ஒரு நோக்கத்தோடு அந்த கூட்டணி அமைக்கப்படுது, அது பணக்காரர்களுக்கான கூட்டணி அப்படிங்கிற ஒரு கருத்தெல்லாம் இந்த கூட்டத்தின் போது வைத்திருக்கிறார்கள். அப்போ அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எப்படி இருந்தாலும் எங்க கூட்டணியில யார் இருக்கோங்கிறத வெளிப்படையா சொல்றதுக்கு முன் வரோம், ஆனா பிஜேபி கூட்டணியில யார் இருக்காங்கிறது வெளிப்படையா தெரியறது இல்லைங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. அதுக்கு உங்களோட பதில்? தேர்தல் கூட்டணிகள் எல்லாம் தேர்தலில் வரும்பொழுது தெரிவிக்கப்படும். கூட்டணியை வெளில தெரியாம மறைமுகமா எல்லாம் கூட்டணி வச்சுக்க முடியுமா என்ன? அதனால இப்ப எங்களுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. அவங்களதெல்லாம் கூட்டணிங்கிறது இருக்கு. அது எந்த அளவுக்கு இப்ப அவர் சொன்னா சந்திரபாபு நாயுடுடைய குடும்பத்தை எடுத்து பாருங்க, அந்த குடும்பம் இருக்கு, கருணாநிதியினுடைய குடும்பம் இருக்கிறது, சமாஜ்வாடி கட்சியினுடைய குடும்பம் இருக்கிறது, இதெல்லாம் நேஷனல் கான்ஃபரன்ஸ் குடும்பம் தான் அங்க இருக்கிறது. இதெல்லாம் குடும்ப ஆட்சின்னு நாங்க சொல்லும் பொழுது இதுல தவறு என்ன இருக்க முடியும்? காங்கிரஸ் கட்சியினுடைய குடும்பம் அங்க இருக்கிறது. இதுல எந்த வார்த்தை தவறு? காங்கிரஸ் கட்சி குடும்ப ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, குடும்பம் தான் அங்க அந்த கட்சியை கோல் வச்சுக்கிறது, ஆட்சி செய்கிறது என்று சொல்லும் பொழுது அது தவறுன்னு உங்களால சொல்ல முடியுமா என்ன? சொல்லுங்க பாவம். ஒரு என்ன அந்த ஸ்டேட்மெண்ட்ல பிரதமர் சொல்லுவதோ பாரதிய ஜனதா கட்சி சொல்கிற ஸ்டேட்மெண்ட்ல என்ன தவறு இருக்குன்னு காட்ட சொல்லுங்க. நன்றி திரு KT ராகவன், இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. தற்போது திமுக மாநிலங்களவை உறுப்பினரான திரு RS பாரதி அவர்கள் இணைப்பில் வந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார், ஒட்டுமொத்தமாக திருப்பூரில் நடந்த கூட்டம் அப்படிங்கிறது பல தரப்பிலிருந்தும் நாங்க இணைப்பில் பேசினவங்க, பத்திரிகையாளர்கள் இது திருப்பூர் முனையாக அமையும் என்று பார்த்தோம், ஆனால் எதிர்பார்த்தது இல்லை அப்படின்னாங்க. காங்கிரஸ் தரப்பிலிருந்தும் மிகப்பெரிய ஏமாற்றம், இது மக்களுக்கான ஒரு கூட்டமாக இல்லை அப்படி போன்ற பல்வேறு விமர்சனங்கள் இருந்தது. திமுக பிரதமருடைய இந்த பிரச்சார கூட்டத்தை எப்படி பார்க்கிறது? திமுகவை பொறுத்த மட்டும் நாங்க ஏற்கனவே சொல்லிட்டோம், அவர் குடும்ப அரசியல் பேசுறாங்க. அப்படின்னா குடும்பம் இருக்கிறதே ஒரு குற்றம்னு சொல்லி நினைச்சா ஒரு சட்டமாவே போச்சு நிறைவேற்றிடலாம். காரணம், ஒரே ராத்திரியில ஒரே நாள்ல சட்டம் போட்டு இடஒதுக்கீடை எப்படி பண்ணாங்க, அது ஏமாற்று, அந்த மக்களை ஏமாற்று, எல்லாரையும் இதுவெல்லாம் ஏமாற்றிட்டாங்க. விவசாயம் ஏமாற்றிட்டாங்க, தொழிலாளி ஏமாற்றிட்டாங்க, இளைஞர்கள் ஏமாற்றிட்டாங்க. இப்ப கடைசியா இந்த 10% இடஒதுக்கீடு என்பது உயர் ஜாதியில் இருக்கிறவங்களும் ஏமாற்றுவதற்கு ஒரு சட்டத்தை அவசரமா போட்டு அரசியல் சட்டத்துக்கு விரோதமா நிறைவேற்றிட்டாங்க. இப்ப குடும்ப அரசியல் பேசுகிற மோடி அல்லது பாரதிய ஜனதா இனிமேல் குடும்பமே இருக்கக்கூடாது, வெறும் பிரம்மச்சாரிகள் தான் அரசியல் இருக்கணும், சாமியார்கள் தான் இருக்கணும், ஒரு சட்டத்தை நிறைவேற்றி அரசியல் சட்டத்தை திருத்திடலாம். மோடி பேசுறதை பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்கு. இல்ல, இந்த 10% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது எந்த வகையிலும் பட்டியலினத்தவருக்கான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படிங்கறது திரும்ப இருமுறை இந்த கூட்டத்தின் போது பிரதமர் உறுதிப்படுத்தி இருக்கிறாரு. அப்ப அதை ஒரு பொருளா நம்ம எடுத்துக்கலாமா? மோசடியான வாக்குறுதி கொடுத்தபோதுதான் அதே மாதிரிதான் இதுவும் 15 லட்சம் ரூபாய் பேங்க்ல போடுவேன்னு எப்படி சொன்னாரோ அதே மாதிரிதான் இதையும் சொல்லியிருக்காரு. அதுக்கு பிற்காலத்துல நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு. அந்த வழக்கை நானே போட்டதுனால அதை பத்தி நான் அதிகமா சொல்ல விரும்பல. நீதிமன்றத்துல விரைவில் மோடியினுடைய முகமூடி கிழிக்கக்கூடிய அளவுக்கு தீர்ப்பு வரும் நான் எதிர்பார்க்கிறேன். நன்றி திரு RS பாரதி, இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. திருப்பூரில் நடைபெற்ற பாரதிய ஜனதாவின் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். இந்த கருத்துக்களுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் இதுபோன்ற ஒரு எதிர்வினையாற்றியிருக்கிறார்கள் என்பதை தொலைபேசி வாயிலாக அவர்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்கள் மூலமாக தெரிந்து கொண்டோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். இது நியூஸ் 18 நெட்வொர்க். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 18 தமிழ்நாடு. எங்கள் வீச்சு
உங்கள் வலிமை. Sixteen channels, 15 languages, 26 states, 1,200 plus reporters, 67 plus crore viewers. India's largest news network, News 18 Network. Sixteen channels, 15 languages, 26 states, 1,200 plus reporters, 67 plus crore viewers. India's largest news network, News 18 Network. Sixteen channels, 15 languages, 26 states, 1,200 plus reporters, 67 plus crore viewers. India's largest news network, News 18 Network. Sixteen channels, 15 languages, 26 states, 1,200 plus reporters, 67 plus crore viewers.